வணக்கம் அன்பு நண்பர்களே, நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போறது ஜூன் மாத ராசி பலன் 2025. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களைத் தரும். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் சூரியனும் புதனும் புதாதித்ய யோகம் அமைவதால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நிலம், கட்டிடம், வாகனம் போன்ற சொத்துக்களால் ஆதாயம் பெறலாம். மாத இறுதி வரை ராசி அதிபதி சுக்கிரன் 12ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் நீண்ட பயணங்கள் அல்லது வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்கள் செலவுகளும் அதிகரிக்கும். ஆனால் நீங்கள் அதை உங்கள் ஆடம்பரத்திற்காக செலவிடுவீர்கள் மற்றும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இருப்பினும் உங்கள் வருமானத்திற்கு ஏற்ப நீங்கள் செய்யும் செலவுகளில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதம் முழுவதும் கேதுவும் ராகுவும் 4ஆம் வீட்டிலிருந்து வெளியேறி 4ஆம் வீட்டில் கேதுவுடன் சேர்வதாலும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். குடும்ப வாழ்க்கையை கெடுக்கும் செவ்வாய் கேது அங்காராக் யோகம். காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் மற்றும் உங்கள் அன்புக்குரியவருடன் தரமான நேரத்தை செலவிட உங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணமானவர்களுக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்கும். உங்கள் மனைவிக்கு வெளியே யாருடனும் இதுபோன்ற உறவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அது உங்கள் குடும்ப வாழ்க்கையை சிக்கலாக்கும். மாணவர்களுக்கு இந்த மாதம் புத்திசாலித்தனத்தை சரியாக பயன்படுத்தி கல்வியில் முன்னேற்றம் அடையலாம். உத்தியோகத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் 11ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் மற்றும் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். கேது உங்கள் 4ஆவது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான புதன் உங்கள் ராசியில் சூரிய பகவானுடன் சேர்ந்து பெயர்ச்சிப்பதால் உங்களின் புத்திசாலித்தனம் நன்றாக வேலை செய்யும். 4ஆம் வீட்டில் கேதுவும் 7ஆம் வீட்டில் ராகு பகவானும் இருப்பதால் உடல் ரீதியாக பிரச்சனைகள் உண்டாகும். இந்த நேரத்தில் மார்பில் எரியும் உணர்வு, விரைப்பு மற்றும் இரத்த அழுத்தம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை தொந்தரவு செய்யலாம். பரிகாரம்: நீங்கள் வெள்ளிக்கிழமையன்று கோவிலுக்குச் சென்று ஸ்ரீ மகாலட்சுமி தேவியின் ஏதேனும் மந்திரத்தை உச்சரிக்க நன்மை உண்டாகும். நன்றி, வணக்கம்.